அம்மாயி அப்பச்சி கல்யாணத்தில் 2வது சம்பிரதாயம்னு பார்த்தீங்கன்னா கோபூஜைங்க. கோபூஜை வந்து இந்த 2வது நுழைவு வாயில், அதாவது கோயிலோட 2வது நுழைவு வாயிலில் கொடிமரம் இருக்குங்க. அந்த கொடிமரத்து பக்கத்துலேயே பசுமாடு இருந்ததுங்க. அந்த பசுமாட்டுக்கு பூஜை பண்ணுறது 2வது சம்பிரதாயமாக நடந்தது. கோமாதாவுக்கு பூ பொட்டெல்லாம் வச்சு ஆரத்தி காமிச்சு அழகாக தாத்தாவும் பாட்டியும் பூஜை பண்ணிட்டு அவங்க கையால் வாழைப்பழம் கொடுத்தாங்க, வாங்கி சாப்பிட்டுடுச்சுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விக்கிரகத்துக்கு பின்னாடி தான் வந்து மண்டபம் அமைச்சிருந்தாங்க. நிறைய மண்டபம் அமைச்சிருந்தாங்க. தனித்தனி செக்ஷனாக பிரித்து ஒவ்வொரு செக்ஷன்லையும் கலசம் வச்சு அழகாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்பவே அருமையாக இருந்ததுங்க. நிறைய பேர் கோச்சிக்கிட்டீங்க, கூப்பிடலன்னு. கூப்பிடக்கூடாது அப்படின்னு இல்லைங்க, கூப்பிட்டா வந்து க்ரௌடை சமாளிக்க முடியாது. இதுவே 50 பேருக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் அந்த க்ரௌடு நிறைய இருந்துரும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய பேர் கூப்பிடாம மிஸ் பண்ணிட்டோம். நிறைய பேர் நம்ம இந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் அங்கே வந்து ஆசீர்வாதம் வாங்க. இந்த கல்யாணம் கோயிலில் வச்சு பண்ணினது ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணணுங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக. ஹோமம், ஆயுஷ்ய ஹோமம், கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம்னு ஒரு 5 வகையான ஹோமம் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.